இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க ஃப்ராட் தனம் பண்ணிதான் எங்க வீட்டை எழுதி வாங்கிருக்காங்க. அதுக்கு சாட்சியோட வந்திருக்கோம். என்ன புதுசா யாரையோ கூட்டிட்டு வந்து கதை விடுறியா? புதுசாலாம் இங்க யாரையும் கூட்டிட்டு வரல. இவர்தானே உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்த ஆளு. இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படிங்க தெரியாதுன்னு சொல்லுவீங்க? எங்கிட்ட தானே பத்திரம் எழுத கொடுத்தீங்க. வீட்டு சாவியை ஒழுங்கா கொடுக்க சொல்லுங்க. இரு பசுபதி, ஏன் பறக்கிற? முதல்ல அவர் பேசி முடிக்கட்டும். நீ சொல்லுப்பா. ஒரு பத்திரத்துல வைத்தியநாதன் கிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரியாவும், இன்னொரு பத்திரத்துல புவனேஸ்வரிங்கிற பேருக்கு வீட்டை எழுதி கொடுக்கற மாதிரியாவும் எழுதி ரெடி பண்ண சொன்னாங்க. நானும் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அப்படியே எழுதி கொடுத்தேன். புவனேஸ்வரி, நீ பண்ண தப்ப அதுக்கு உடந்தையா இருந்த ஆளே வந்து சொல்லிருக்கான். ஐயா, அவன் சொல்றது நீங்க எப்படி நம்புறீங்க? நாங்க இவனை பத்திரம் எழுத சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்குங்க ஐயா. என்கிட்ட இந்த மாதிரி சில பேர் மாத்தி பத்திரம் எழுதி தர சொல்லி கேட்பாங்க. நானும் காசுப்பட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் நான் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க எழுத சொன்னதை அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். அப்படிதான் இவங்க வீட்டுக்கு போகும்போதும் நான் எடுத்து வீடியோ வச்சிருக்கேன். சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. வீடு வரைக்கும் வர வச்சிருக்கீங்க. உள்ள வாங்க, சொல்றேன். இவர் பேரு முத்து. இவர் தான் பத்திரம் எழுதுறவர். ஒரு பத்திரத்துல வைத்தியநாதங்கிற ஒரு ஆள் கிட்ட சீனுங்கிறவன் 50 லட்சம் கடன் வாங்கின மாதிரி எழுதணும். இன்னொரு பத்திரத்துல ரகுராமுடைய சொந்தமான வீட்டை புவனேஸ்வரிங்கிற பேர்ல 50 லட்சத்தை வாங்கிட்டு எழுதி கொடுக்கற மாதிரி எழுதணும். கடவுள் உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனிமே எங்க வீட்டை நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஐயா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்க கூட தகுதி இல்லாதவங்க. முதல்ல இவங்களை விரட்டி விடுங்க. இவங்க செஞ்ச ஏமாத்து வேலைக்கு போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஆமா ஆமா, புவனேஸ்வரி, நீ தீர்ப்பு மட்டும் சொல்லு. கடவுளா மாறாதன்னு என்ன பார்த்து சொன்ன. இப்போ அந்த கடவுளோட தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு பாத்தியா? நேத்தே உங்ககிட்ட நான் சொன்னேன், நியாயம் என்னைக்கும் தோக்காதுன்னு. அது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. நல்லவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு கெட்டவன் நிம்மதியா வாழவே முடியாது. இந்த குடும்பத்தை ஏமாத்தி நீ வீட்டை வாங்கிடலான்னு நினைச்ச. ஆனா இந்த வீட்டு சாவி உன் கையில கூட வந்து சேரல பத்தியா? ஐயா, எங்க உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நாங்க வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சங்க ஐயா. நல்ல வேலைங்க ஐயா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகலங்க ஐயா. இப்பதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. வாங்க, நம்ம கிளம்பலாம். நீ எந்த வழியில வந்து என் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலும் நடக்காது. கடைசியில என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் என் குடும்பத்தை நெருங்காது. அப்புறம் நான் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் கையால இந்த சாவியை வாங்கணும்னு ஆசைப்பட்டல. ஆனா இப்ப பாத்தியா, இந்த சாவியை உன்னால தொட்டு பார்க்க கூட முடியல. இது என்னைக்குமே உன் கைக்கு வந்து சேராது புவனேஸ்வரி. எங்களை அழிக்க நினைச்சா நீதான் அழிஞ்சு போவ. என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? எங்க வீட்டு வாசல்ல கூட உன் கால் படக்கூடாது. போ இங்க இருந்து முதல்ல. பெரியம்மா, ரொம்ப நன்றிடா. என்ன பேசுறீங்க பெரியம்மா?
இந்த வீட்டுக்கு என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் பெரியம்மா. மாயா, ரொம்ப தேங்க்ஸ் மாயா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ மட்டும் இல்லைனா மொத்த குடும்பமும் வெளியே போயிருக்கும். உன்னாலதான் இப்ப குடும்பமே சந்தோஷமா இருக்கு மாயா. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. அதான் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேக்குறேன். இது நம்ம குடும்பம். நான் என்னைக்கும் இதை விட்டு கொடுக்க ஒரு மாட்டேன். வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு காரணம் மாயா தான். ஆனா அவளை நிறையவே திட்டிட்டோமே. இப்ப அவளுக்கு என்ன வாங்கிட்டு போறது? என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறானே. டேய், இது ஒரு விஷயமாடா? பொண்டாட்டியை சமாதானப்படுத்த ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும்டா. மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கி உன் பொண்டாட்டிட்ட கொடு. அவ்வளவுதான். உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. சரிண்ணா, சரிண்ணா. ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இது நல்ல ஐடியா தான். ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? தெரியாம வாங்கிட்டு போவோம். அப்ப பெரியம்மா வர 2 நாள் ஆகுமா? என்ன 2-3 நாள் கூட ஆகும். பூஜையை முடிச்சுட்டு அவ இங்க வந்துட போறா. அரை கிலோ அல்வா கொடுங்கண்ணா. வெளியே போயிருந்தோமா? அது தெரியுது. வெளியில எங்க போன? நம்ம வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல விஷயம் நடந்திருக்கலாமா? அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஏது பணம்? அம்மா, நான் மாயா கிட்ட தாம்மா வாங்கினேன். என்னடா சொல்ற? ஆமாமா, நான் மாயா கிட்ட தான் பணத்தை வாங்கிட்டு போய் கடன் அடைச்சேன். இப்பதான்டா உருப்படியா ஒரு விஷயத்த பண்ணிருக்க. இத நீ முதல்லயே செஞ்சிருந்தானா இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காத. அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? இப்பவாது புத்தி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டானே. டேய், வந்த புத்தி பாதியிலேயே போயிடக்கூடாது. எப்பவுமே இப்படியே இருக்கணும். இனிமேலாவது என் மருமக சொல்றத கேட்டு நடந்துக்கோ, புரியுதா? சரிங்கப்பா. ஆ, உனக்காக தான் இந்த பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன்.